நீங்க எவனுக்கு வேணாலும் வாக்களிங்க, திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க. கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டையெல்லாம் போட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு குடும்பத்தோட வாசல்ல வந்து உட்காந்தாரு. ஆனா 5 ஆண்டுகள்ல எதுவும் கிடையாது. கஞ்சா, பின்னு, ஹெராயின், அது என்னென்னவோ சொல்றாங்க. இந்த பேரெல்லாம் நாங்கெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. எங்க பாருங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்ல இருந்து எல்லாம் இப்போ வந்து படிப்பை விட்டுட்டு இந்த இடத்துக்கு போயாச்சு. இந்த ஆட்சி சுத்தப்படாதுங்க. இது விவசாயிக்கான ஆட்சி கிடையாது. எந்த துறைக்கு போனாலும் லஞ்சம் தாங்க ஐயா அதிகமாக இருக்குது. ஐயா, 5 ஆண்டு திமுக ஆட்சி நிறைவா இருக்கா? மீண்டும் இந்த ஆட்சி தொடரலாமா? உங்க கருத்து என்னங்க? திமுக மாதிரி மோசமான ஆட்சியும் இல்லை, திமுகவை வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் எதுவும் நிறைவேற்றல, திமுக கூட்டணி கட்சிக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. அதனால வந்து திமுகவுக்கு வந்து நீங்க எவனுக்கு வேணாலும் வாக்களிங்க, திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க. 200 இடம் சாலிடா ஜெயிப்போன்றாங்களே. 200 இடம் இல்லை, 20 இடம் கூட அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதுல யாருக்குமே மனநிறைவு கிடையாது. இதுல இன்னும் சில சமாச்சாரம் சொல்லணும்னா, அந்த கட்சிக்காரவங்களே வந்து வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க. சில நட்பு வட்டாரங்கள்ல அவங்களுக்குள்ள பேசும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா வேற கட்சிக்காரவங்கள்ட்டே பேசுறாங்க. ரொம்ப கொடுமையா இருக்குதுன்னு தான் பேசுறாங்க. மதுக்கடையை மூடுறன்னு தலைவர் ஸ்டாலின் சொன்னாரு. அக்கா கனிமொழி சொன்னாங்க. கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டையெல்லாம் போட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு குடும்பத்தோட வாசல்ல வந்து உட்காந்தாரு. ஆனா 5 ஆண்டுகள்ல எதுவும் கிடையாது. முதல்ல மது இருந்தது, பத்தாவதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா கஞ்சா, பின்னு, ஹெராயின், அது என்னென்னவோ சொல்றாங்க. இந்த பேரெல்லாம் நாங்கெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. எங்க பாருங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்ல இருந்து எல்லாம் இப்ப வந்து படிப்பை விட்டுட்டு இந்த இடத்துக்கு போயாச்சு. இப்படியே போயிட்டு இருந்தாக்க அடுத்த தலைமுறை வந்து சுத்தமா சிந்திக்கிறதுக்கு மூளை இழந்துடுற சூழல் உண்டாகிட்டு இருக்குது. இதுல தொடரலாமான்னு கேட்குற கேள்விக்கு நான் சொன்னதுலேயே பதில் வந்துட்டுது. இவங்க வேண்டவே வேணாங்க ஐயா. இவங்க எதுவுமே அதை பற்றிய நடவடிக்கை எதையும் மேற்கொள்ளல. இப்போ பார்த்தீங்கன்னாக்க எங்கே பார்த்தாலும் மது பிரச்சனை. எல்லாம் நிறைய பொண்ணுங்க வந்து விடோவா நிற்குது, நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிறான், நிறைய பேர் கை கால் இழந்து ஒன்றும் இல்லாத வாழ்வெல்லாம் பாதிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்குது. விவசாய வகுத்தில் அடிக்கிறாங்க. இங்கே நெல் பூரா விவசாயி பூரா கிடக்கு, மாத கணக்காக கிடக்கு. இன்னும் எடை போட்டு ஏற்றுறதுக்கு ஆள் இல்லை. இந்த ஆட்சி சுத்தப்படாதுங்க. இது விவசாயிக்கான ஆட்சி கிடையாது. இந்த ஆட்சியாளர்கள் பூரா விவசாயி மேலே அக்கறையே கிடையாது. நெல் மாத கணக்காக கிடக்கு, மழையில் நனைஞ்சி நெல் முளைச்சி வீணாக போட்டுருங்க. அதனால் இந்த ஆட்சி அடுத்தது எடப்பாடி ஆட்சி வரணுங்க. எதுங்க பயனடைஞ்சிருக்கு மக்களுக்கு? விவசாயிக்கு வந்திருக்கு ஒன்றும் கிடையாது. இந்த வருஷம் விவசாயம் நஷ்டம். மழை பெஞ்சு ஆலங்கட்டி மழையில் நெல் அறுக்க முடியாத இன்றைக்கி ஒரு 100 ஏக்கர் இந்த ஊரில் நான் வீணாக போட்டுது. பூரா நெல் கொட்டுட்டு போச்சு. ஒரு நெல் இல்லை. வந்து பாருன்னா ஒரு அதிகாரி வர கிடையாது, ஒரு அரசியல்வாதி வர கிடையாது. இங்கே பாருங்கள், நெல் எவ்வளோ நெல் வீணாக கிடக்குங்க, மாத கணக்காக கிடக்கு. எப்போ அல்றது, எப்போ போடுறதுங்க? எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்து போட்டால் தான். அதுக்கு எல்லாம் ஒன்றும் இங்கே நடவடிக்கையே இல்லை. இந்த ஆட்சி தொடரலான்றீங்களா? இது இந்த ஆட்சி வேண்டிய இல்லைங்க. மக்களுக்கு ஏற்ற ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி தான். பாமக கூட்டணி ஆட்சியா. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அது முதல்ல பேசவே ஆரம்பிச்சிருக்காது. அந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை. இதுல இந்த கூட்டணியில அங்கம் வைக்கிற கட்சிகள்லாம் இருக்கு பாருங்களேன். வேற யாராவது எங்கேயாவது ஒரு 5000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டருக்கு அடுத்த தேசத்துல நடக்கிற பிரச்சனைகள்லாம் எடுத்துக்கிட்டு கொடி தூக்கிட்டு கொம்மாளம் அடிச்சுக்கிட்டு நிக்குது. வாயவே திறக்கலீங்க. இப்ப எனக்கு அருகாமையிலேயே உங்க திட்டக்குடியில ஒரு பிரச்சனை நடந்தது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கருவேப்பலங்குறிச்சியில இருந்தது. எந்த கட்சியுமே அந்த அங்கம் வகிக்கிற கட்சிகள்லாம் பேசல. அது வேற யாராவது ஒரு சில சமூக சார்ந்து கூட செயல்படுறாங்க. பேசின பார்த்தா இவங்க எல்லாம் நாங்க வந்து சமூக நீதிக்காக போராடுறோம், சமூக நீதி சம உரிமை அப்படி இப்படிங்கிறாங்க. கிடையவே கிடையாதுங்க. சமூகத்துக்கு சாயம் பூசுறது இவங்க தான். சாதியல் பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி நபர்களால தான். கூட்டணியில இருந்தா என்னங்கய்யா? காயம்னா எல்லாருக்கும் காயம், வலின்னா எல்லாருக்கும் வலி, எல்லாருக்கும் ஒண்ணு தானே. அப்புறம் என்ன பொது உடைமை இருக்கு? வலி தனித்தனியா வருதா பொது உடைமைன்னா? நீர், நிலம், காற்று, ஆகாயம், வலி, காயம் எல்லாமே பொது உடைமை தான். எளியவனுக்கு அடித்தாலும் வலி தான். ஒரு புழுவில் கூட ஒரு குச்சோ ஒரு கல்லோ பட்டுதுன்னா அது துள்ளி தன்னுடைய எதிர்வினை ஆற்றி எதிர்ப்பை காட்டுங்க. ஆனால் இவன் புழுவை விட கேவலமாக போயிட்டு இருக்கான். இது பாருங்க, கடைசி நேரத்தில்
இந்த அமௌண்ட் எதுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது? மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கறது ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? இப்போ என்ன மாதிரி எளிய விவசாயிகள் ஒரு பில்லு கட்ட ஒரு 4 மூட்டை எதற்கு மாட்டு தீவனம் வாங்க போறவனை பிடிச்சிக்கிட்டு 1 மணி நேரம் வளர்த்த வேண்டியது. நீ லைசன்ஸ் இல்லை, ஆர்சி இல்லை, அது இல்லை, இது இல்லை, இன்சூரன்ஸ் இல்லைன்னு நாங்கள் 10 தான் 10 போயிட்டு வருவோம். இன்னொன்று, இந்த மூட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு வரவங்கள ஹெல்மெட்டு கொஞ்சம் இடிக்குங்க. நாங்கள் சேஃப்டியாக தான் வரோம். நாங்கள் எப்படி வந்தாலும் எதிரில் குடிச்சிட்டு வரவங்க தான் மோதிவிடுறானே. நீங்கள் எங்கே நிறுத்தணும், பிரேக் அடிக்கணும்? சாராய கடையில் அடிச்சிங்கனாக்கா விபத்தே கிடையாது. எத்தனை பேர்த்துக்கு வேலை பாருங்கள். 108 ஒரு உடனே ஓடியாரணும், ஹாஸ்பிட்டலில் அவசரமாக வேலை பார்க்கணும், காவல்துறை போய் அங்கே நிற்கணும், குடும்பத்தில் வந்து பெத்தவன் போய் நிற்கணும், அடுத்தது வாக்கப்பட்ட இடத்துல மாமனாகாரம் வந்து நிற்கணும், புல்லு கையை தலை விரிச்சு அழுவணும். எல்லா வினையும் எங்கேருந்து வருது? நீங்கள் மூடுறன்னு சொல்லிவிட்டு திறந்து வச்சிருக்கிற கடையில் தான் வருது. எதுக்காக மூடுறன்னு சொன்னீங்க? இப்போ எதுக்காக திறந்து வச்சிருக்கீங்க? அப்போ என்ன வியாபாரமா பண்ணுறீங்க? லாப நோக்கமா? மக்கள் நலனே கிடையாதா? சாராயம் விற்கலைன்னா அரசாங்கம் இயங்க முடியாதா? சில சாராயம் விற்காத நாடுகள்லாம் இயங்காதான் சம்பித்து போய் நிற்குதா? இது என்னங்க இது? இவங்க ஒரு சந்தையாக்கிட்டாங்க இந்த தேசத்தை. தமிழகத்தை சந்தையாக்கி இவங்களுடைய சுய லாபத்துக்காக. ஐயா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் வயிற்ற தாண்டி சாப்பிட முடியுமா? தாகத்தை மீறி தண்ணி குடிக்க முடியாது. இதை தாண்டி இந்த செல்வம்லாம் இவ்வளவு கப்பலில் ஏற்றினாலும் கொள்ளாத அளவுக்கு ஊழல் பண்ணி இதை சம்பாதிச்சதுமா சில பேர். இதை நான் சம்பாதிச்சதுன்னே ஒத்துக்க மாட்டேன். அவர் ஆட்சிக்கு வந்தார், அவர் பொறுப்பில் இருக்கிறார், நிறைய சம்பாதிச்சு விட்டாருமா. ஊழல் எங்களுடைய வேர்வையெல்லாம் சுரண்டி ஒரு இடத்துல சேர்க்கப்படுது. அதனால இந்த மாதிரி இருக்கிறவர்கள்லாம் அகற்றப்படணும். இவங்கன்னு இல்லை, இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே, அது யாரா இருந்தாலும் அகற்றப்பட வேண்டியவர்கள் தான், அகற்றி தான் ஆகணும். திமுக ஆட்சி அச்சகம் பண்ணுது. அவங்களே வரணும், அவங்களே போகணும்னு ஒரு நல்ல ஆட்சி வரல, தெரியல இல்லை. அதனால் ரெட்டலை வந்து அதிமுக ஆட்சி தான் நல்லா பாகுபாடு இல்லாமல் செய்யுது, போகுது, வருது. அக்கிரமம் ஊழல் அதிகமாக நடக்குது. அவங்களே செய்யணும், அவங்களே பண்ணணும். ஒன்றும் செய்யணும்ட்டு எதுவும் செய்யலை, ஒன்றும் செய்யலைங்க. என்ன செய்கிறாங்க? செய்கிறாங்க சொல்லுங்கள். தொழில் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யலைங்க. இந்த 5 ஆண்டுல வந்து எங்களுக்கான பெனிஃபிட்டான நன்மையான செய்தி எதுவும் செய்யலைங்க ஐயா. இது தொடர வேணாம்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு இவங்க சொல்கிற சலுகைகள் இது எல்லாமே சரிவர எதுவுமே வந்து சேர்ந்ததும் இல்லை. எந்த துறைக்கு போனாலும் லஞ்சம் தாங்க ஐயா அதிகமாக இருக்குது. இவங்க லஞ்சத்தை வச்சாலே சலுகையே செய்ய வேண்டியலைங்க ஐயா. எந்த துறையில் போனாலும் லஞ்சங்கள் வந்து அதிகமாக இருக்கிற இந்த அரசாங்கம் தாங்க. சாதாரணமாக நிலம் ரேஸ் பண்ணுறது, இந்த விஓகிட்ட இந்த மாரி இதில் போகிறது, எல்லாத்துலேயுமே நான் போகிற விஷயத்துலேயே லஞ்சம் கேட்குறாங்க. நிலம் எவ்வளோக்கு எழுதாருன்னா அந்த அளவுக்கு லஞ்சம் கேட்குறாங்க. பத்திரத்துக்கும் லஞ்சத்துக்கும் ஈக்குவலாக கொடுக்கறதுனால எங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. திமுக வந்து திமுகவில் எனக்கு அறநிலைத்துறையில் கொடுத்த பதவியை கூட திமுக ஆட்சியில் கிளை செயலாளர் சொல்லி போட்ட பதவியை கூட எடுக்கிறாங்க. திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திமுகவில் எங்கெல்லாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருந்தார்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய கான்ட்ராக்ட் வேலையை சொந்த கட்சிக்காரருக்கே கொடுத்தாங்க. எந்த ஊரில் அதிமுக பிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தார்களோ அவர்களுடைய வேலையை பூராத்தையும் பிடுங்கி திமுக கட்சிக்காரருக்கு வேலையை கொடுத்து, அந்த வேலையை கூட ஊரில் சரியாக செய்யலை. என் ஊரில் வந்து பாருங்கள், ரோடு கூட போட்டிருக்காங்க, ரோடு ஃபுல்லாக புய்தி பறக்குது. எந்த ஒரு வேலையும் திமுக ஆட்சியில் சரியாகவே நடைபெறல. அனைத்து வேலையும் டேமேஜ் ஒர்க்கு தான். கட்டிடமாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், சாலை வசதியாக இருக்கட்டும், எல்லாமே சரியில்லாத சாலை வசதி தான். திமுக கட்சிக்காரங்களுக்கு தான் வசதி வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டாங்களே தவிர பொதுமக்களுக்கு சாலை போட்டு எந்த வசதி வாய்ப்பையும் அவங்க ஏற்படுத்தியே கொடுக்கல. விளம்பரம் சூப்பராக இருக்குதுங்கய்யா. காலையில் பார்த்தாக்க டிவியை திறந்தோம்னாக்க ஐயா தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வந்து நல்லா அருமையாக பேசுகிறாரு. எல்லாமே விளம்பரத்தில் தான் இருக்குது. ஏங்கய்யா பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா? மக்களுக்கு தெரியாதா? எல்லாம் தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சன் டிவி பார்க்குறவங்க, ஜெயா டிவி பார்க்குறாங்க, பாலிமர் பார்க்குறாங்க, புதிய தலைமுறை பார்க்குறாங்க. எல்லா தொலைக்காட்சிகளும் வெட்ட வெளிச்சம் ஆக்கிட்டு இருக்குது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு தொலைக்காட்சியாக ஒவ்வொரு கட்சிக்கு இருக்குது. அந்த எதிர்கட்சியாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் இவங்க செய்கிறதெல்லாம் புட்டு வச்சுடுறோம். அப்போ மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. அதனால் வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு அப்புறம் சம வேலைக்கு சம ஊதியம்னாங்க, ஒன்றையும் காணும். அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் சொன்னாங்க, அதை ஒன்றும் பண்ணலை. எல்லாருக்கும் கடன் தள்ளுபடினாங்க விவசாயத்துக்கு, அதை நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சமாச்சாரம் இருக்குது. அப்புறம் அந்த அனைத்து மகளிருக்கும் சொன்னது வந்து மகளிர் உரிமை தொகைன்னு தான் சொன்னாங்க. அதில் பார்த்தாக்க தகுதி உடையவர்கள்னாங்க. இதில் தகுதி இல்லாதவங்களாம் எப்படி ஆனாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டவங்கலாம் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடன் சுமை எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே 4,50,000 கோடி இருந்தது, இன்றைக்கி 10 லட்சம் கோடியை தாண்டிட்டுது.
இப்ப இவ்வளவு நாள் வந்து நாங்க அதை பண்றோம் இதை பண்றோங்கிறவங்க எங்க இருந்து பண்ணாங்க? அந்த பணம் ஏது? இலவசம் இலவசங்கிறாங்க. நம்ம ஐயா ஓசி பஸ் சொன்னதுல இருந்து மக்கள் பார்த்து ரொம்ப பீதி அடைஞ்சுதான் இருக்காங்க. நிறைய மகளிர் வெறுக்கிறாங்க இந்த பஸ்ஸை. நாங்க கேட்டோமா, நிறுத்த சொல்ற இடத்துல நிக்காதுங்க. கொண்டி அப்படி இப்போ இவத்துக்கிட்ட தான் ஸ்டாப்னா கொண்டி அங்கே நிறுத்துவாங்க. நிறுத்திட்டேன்னாக்க அந்த கண்டக்டர் எல்லாம் சுடுபுடுன்னு முகத்தை காட்டுவார். அந்த மாதிரி நிறைய மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாகிட்டு இருக்கிறாங்க. அதனால இது வேணாங்க ஐயா. மக்கள் வேணான்னு தான் நினைக்கிறாங்க. நானும் அதை தான் நினைக்கிறேன். நிறைய பேர் இதை நிராகரிக்க தயாராகிட்டாங்க.